தடா, இன்னைக்கு ஒரு பர்த்டே கார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு A4 ஷீட் இல்லை கிராஃப்ட் ஷீட் எடுத்து அதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரணும். தென் நம்ம எந்த சைட் ஃபோல்ட் பண்ணமோ அந்த சைடில் டோர் மாதிரி ஒரு ஷேப் வீடியோவில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நீட்டமாக ஒரு பேப்பர் கரெக்டான சைஸ்க்கு ஸ்கேல் வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சைடு மட்டும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணி இந்த வீடியோவில் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட பர்த்டே கார்டோட மெயின் பிக்சரே இவன் தான். இவனை அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணுமோ அது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின் பிக்சராக நான் வேணால் அழகாக கட் பண்ணி இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்களுக்கு இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கையால் ஒரு விஷயம் செஞ்சு தரோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். தென் இந்த ஓப்பன் சைடாக இருக்கிறதுல ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணாமல் முக்கால்வாசி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். இன்னொரு A4 ஷீட்டில் அழகாக டிசைன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணால் அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன, நமக்கு பிடிச்சவங்களோட டேவை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு அசத்துங்க. பாய்.